அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கும். சிலரால் அதை சுவாரஸ்யமாக சொல்ல முடியும், பல பேர்னால அது சொல்ல முடியாது. அதை நினைத்து பார்ப்பார்கள். சிலர் அதை எழுதக்கூட செய்கிறார்கள். அது சில வெற்றி பெற்ற நாவல்களாக, மகா இலக்கிய படைப்பாக அமைந்து விடுகிறது. எவ்வளவோ வாழ்க்கை இன்னும் எழுதப்படாமல் இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பிராமண மக்களுடைய, பார்ப்பனர்களுடைய, அவருடைய வாழ்வும் கலையும் கோயிலும் கோயில் சார்ந்த நம்பிக்கைகளும் அதுதான் இலக்கிய படைப்பினுடைய உள்ளடக்கமாக கருதப்பட்டது, படிக்கப்பட்டது, எழுதப்பட்டது. ஏன்னா அன்றைக்கு கல்வியும் எழுத்தும் அதை கற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் காலமும் நேரமும் ஓய்வும் அவர்களுக்கு தான் இருந்தது. நம்ம எப்படி பேசினாலும் கடைசீட்டில் ஏதோ ஒரு வகையில் அரசியலோடு தொடர்பு படுத்த வேண்டியதாக போயிடுது. நம்ம அழகியலாக தான் வாழ்க்கையை பார்க்கணும். நுண்ணிய உணர்வுகளை, நிகழ்வுகளை, சம்பவங்களை, கணங்களை, நொடிகளை, நிமிடங்களை, சந்திப்புகளை, மனிதர்களை நாம் ஆழ்ந்து அவதானித்து ரசித்து வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கான சூழல் இருக்கா எல்லாருக்குன்னா, பல பேர்த்துக்கு ஆடு மாடு எல்லாம் தீனி எடுக்கும் பொழுது, மேயும் பொழுது அதை சுவைச்சி சாப்பிட்றதில்ல. ஒரு நாளில் ஒரு சில மணி நேரம் தான் அதை மேய்ச்சலுக்கு விடுவாங்க. அந்த நேரத்தில் அது கிடைக்கிற தனக்கு உணவுன்னு கருதுகிற புல் வகைகளெல்லாம் சாப்பிட்டு இறைப்பையில சேமிச்சு வச்சுக்கும். அதை கட்டுத்தரையில் கட்டும் பொழுது அதை படுத்துக்கிட்டு ஓய்வு நேரத்தில் அந்த இறைப்பையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீவனங்களை, புல்களை வாய்க்கு கொண்டு மென்று மீண்டும் அசைச்சு அதை குடலுக்கு அனுப்பும். அதுபோல தான் நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி, பொருளாதாரம், உறவு சிக்கல்கள், ஆழ்ந்து அவதானிக்க முடியாத ஏதோ ஒரு தொந்தரவுகள், உடல் சார்ந்து, சுற்றம் சார்ந்து அப்படி அமைந்து விடுகிறது. அப்போ நம்ம நிறையா நிமிடங்களை, சம்பவங்களை, வார்த்தைகளை நாம் இழந்து போயிடுறோம், மறந்து போயிடும். அந்த ஆடு மாடுகளுக்கு இருக்கக்கூடிய வசதி நமக்கு இருப்பதில்லை. ஆனால் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிற நாம் ஏதோ ஒரு நொடியில் என்ன இது இப்படி நாம் ஒரு சரியான வாழ்க்கை வாழவில்லை போல தோன்றுகிறது, எந்திரகதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லி எனக்கு தோணும். ஒரு 24 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு சில நிமிடங்களையாவது நம்ம ஒரு கவிதாபூர்வமாக, கலாபூர்வமாக, அல்லது நமக்குள்ள இன்னொரு உள்மனம், ஆழ்மனம் இருக்குது. அது உடலோடும் மனதோடும் அறிவோடும் தொடர்புடையதாக இருக்குது. அப்படி ஒன்று இருக்கிறத நாம் அதை பொருட்படுத்துகிறோமா, உணர்ந்தோமா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். பெரும்பாலான நேரங்களில் அப்படி உணர முடியதில்லை. இப்படி நம்ம சிந்திக்கிறோம். இந்த வார்த்தைகள்லாம் நம்மளுடைய மனதில் அல்லது மூளையில் எந்த இடத்துல ஒளிந்திருந்தது என்று அப்பொழுது தெரியாது. நேற்று நடந்த விஷயங்கள், அதற்கு முந்தின வாரம், அதுக்கு முன்பு நடந்த மாதங்களில் நடந்த நிகழ்வுகள், சந்தித்த மனிதர்கள் குறித்து எப்பயாவது ஒரு முறை உட்காந்து யோசிப்போம். நம்ம எவ்வளோ நிமிடங்களை, கணங்களை கடந்து வந்திருக்கிறோம், நம்ம இவ்வளோ மனிதர்களை சந்திச்சிருக்கிறோம். அதில் ஏதாவது நம்ம படைப்பாக்குவதற்கு தகுதியான ஏற்ற ஒரு நிகழ்வு, மனிதர்கள் நம்ம கூட இடைப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது பெரும்பாலும் ஏமாற்றங்கள் தான் நிகழ்கிறது. இன்னைக்கும் கூட பெரிய பெரிய எழுத்தாளர்கள், வெற்றி பெற்ற எழுத்தாளர்கள், கொண்டாடப்படக்கூடிய எழுத்தாளர்களுடைய புனைவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பருவத்தில் சந்தித்த அனுபவங்கள் தான், எதிர்கொண்ட மனிதர்கள் குறித்த சித்திரங்கள் தான் அது ஒரு எழுத்தாக, புனைவாக வெற்றிகரமான படைப்பாக வந்திருக்கு. அதற்கு பின்பு அவர்கள் படித்து முடித்து வேலை, குடும்பம் என்று வரக்கூடிய காலகட்டத்தில் வயோதிகம், வியாதி போன்ற சூழல்களெல்லாம் எந்த அளவுக்கு படைப்பிற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுன்னா, நான் வாசித்த வகையில் ரொம்ப குறைவு தான். பெருமாள் முருகன் அவர்களுடைய எழுத்தாகட்டும், ஜானகிராமன் அவருடைய எழுத்தாகட்டும்,
அல்லது நம்ம இப்போ கருத்தியல் ரீதியாக பலவிதமான முரண்பாடுகள் இருந்தாலும் கூட ஜெயமோகன் அவர்களுடைய எழுத்தாகட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சிறு வயது நினைவுகள், நடந்த சம்பவங்கள், ஏக்கம், ஆசை, கவலைகள், காதல், காமம், இதுதான் இன்னைக்கு வெற்றிகரமாக வந்து ரசிக்கக்கூடிய விதத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் அந்த பருவங்கிறது, குழந்தை பருவங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பாரதி சொன்ன மாதிரி கொடிது கொடிது வறுமை பிடிது, அதுவும் இளமையில் வறுமை மிகவும் கொடிது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பால்யமானது வறுமையினால மிகுந்த வறட்சியாகத்தான் போய்விட்டது என்று நினைக்கிறேன். ஆனாலும் கூட ஒயாசிஸ் பாலைவனத்திலும் சில சோலைகள் இருக்கிறது போல அதிலையும் கூட நம்ம படைப்புகளுக்கான, நினைவு கூறுதலுக்கான, ரசிப்பதற்கான வெளிச்சமான நிமிடங்களும் இருக்குது, கசப்பான நிமிடங்களும் இருக்குது, கருப்பான நிமிடங்களும் இருக்கிறது, போராட்டங்கள் நிறைந்த சிவப்பான நினைவுகளும் இருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் எல்லாரும் எழுதணும். உதாரணத்துக்கு ஓட்டுநர்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், அனுபவங்கள் குறித்தெல்லாம் இது வரைக்கும் நான் எங்கேயும் ஒரு சிறப்பான ஒரு நாவலை படித்ததாக, சிறுகதையை படித்ததாக ஞாபகம் இல்லை. அதே போல் பல்வேறுமான துறைகளை சார்ந்த மனிதர்களுடைய அனுபவங்களோ படித்ததில்லை. ஏன்னா அந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டிருக்கிறதுலேருந்து ஒரு படைப்பாளி உருவாக முடியாதா, அப்படி ஒரு சூழல் தான் நிலவுகிறதா. இன்னைக்கு விவசாயம், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களே சில பேர் வந்து கலாபுரமாக மேலாண்மை பொன்னுசாமி எவ்வளோ பேர் வந்துட்டு அதை எழுதுகிறாங்க. மற்ற அதே போல் ஒரு பள்ளி ஆசிரியருடைய வாழ்க்கை, அன்றாட அவருடைய பணி சார்ந்த அனுபவங்கள், சந்தித்த மாணவர்கள், இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து ஒரு படைப்பாக ஆக்க முடியுது. பெரும்பாலும் தொழில் சார்ந்த உடல் உழைப்பு அதை வந்து படைப்பாக்கப்படுவதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒன்றாக தான் இருக்குது. அதுலேயும் கூட பெருமாள் முருகனுடைய அந்த நாவல் தான் நிழல் முற்றமா. இப்போ சினிமா தேட்டரில் ஒரு தம்பி, அவருடைய சிறுவயது அனுபவம் தான் நினைக்கிறேன், அல்லது அவர் சிறுவயது தோழனுடைய ஒரு வாழ்க்கை தான் அவர் பதிவு பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அது ஒரு காலம், எந்த நேரமும் புத்தகம் கையுமா தெரிந்த ஒரு காலகட்டம். அண்ணாமலை மீண்டும் அரசியல் தான் வருது. 20,000 புத்தகம் படித்தேன்னு சொல்லிட்டு புழுகினாரு. அந்த அளவுக்குலாம் இல்லை, ஏதோ வந்து சின்னதும் பெருசுமா ஒரு 1000 புத்தகமாவது படித்து போகும்ன்றது நான் நிச்சயமாக நம்புகிறேன். அதுவும் ரொம்ப ஈர்த்தது படைப்பு இலக்கியம், புனைவு இலக்கியம் தான். அரசியல் தொடர்பு ஏற்பட்ட பிறகு இசங்கள் குறித்து தத்துவங்கள், கோட்பாடுகள், தேசிய பிரச்சனை, சர்வதேசிய பிரச்சனை, வர்க்க பிரச்சனை, சாதி முரண்பாடுகள், முதன்மை முரண்பாடு, நட்பு முரண்பாடு, பகை முரண்பாடு, இதெல்லாம் நிறையா வாசித்தோம். ஆனால் அதெல்லாம் நம்மளுடைய நினைவு அடுக்கில் இருக்குதானா, ரீகால் பண்ணால் அது குறித்து யாராவது பேச தொடங்கினா வருது. புனைவெழுத்து அப்படி கிடையாது. அது அந்த குறிப்பிட்ட கதாபாத்திரனுடைய பெயர்கள் தெரியவில்லை என்றாலும் கூட அந்த நிகழ்ச்சி போக்கு அப்படியே வந்துடுது. அந்த சம்பவங்கள், அந்த கதாபாத்திரனுடைய அலைச்சல்கள், ஏக்கங்கள், இதெல்லாம் வந்து வந்துடுது. ஜானகிராமனுடைய மோகமுள்னுடைய பாபு, யமுனாவா யமுனா, அந்த பெயர்கள் காலம் கலக்கிறதுனால, வயதாகிறதுனால அப்படி ஒரு குழப்பம் இருந்தாலும் கூட அது இன்னும் கூட ஒரு படிமமாக மனசில். நான் என்னுடைய சின்ன வயதில் கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் வகுப்பு படித்து கொண்டிருப்பதிலிருந்து புத்தகங்களை வாசிக்க பழகிவிட்டேன். ஏதோ ஒரு வகையிலே என் தந்தையார் மேலே எனக்கு 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட என் மகனுக்கும் அதுபோல் வந்து என் மீது குற்றஞ்சாட்டுவதற்கு எல்லா வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் நான் என் தகப்பனுக்கு நான் நன்றி சொல்லணும்னா, அந்த புத்தக வாசிப்பிற்கு ஒரு தொடக்கமாக இருந்தார். அவர் தீவிர இலக்கிய வாசிப்பாளர் கிடையாது. அவர் ஒரு பனை ஏரி தொழிலாளி. ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்லாம் படிப்பார். அவர் முறைப்படியான பள்ளிக்கெல்லாம் போய் படித்தாராங்கிறது
தெரியல. அதிகம் அப்பா கூட பேச மாட்டோம். கடைசி வரைக்குமே அப்பாவோடான உறவு வந்து சுமூகமாக இருந்ததில்ல. அடிக்கடி ஏதோ ஒரு வகையில் சண்டை சச்சரவுகள் வந்துடும். ரொம்ப சுயநலமாக இருப்பார். நான் அதுலேருந்து நிறையா கற்றுக்கொண்டு இயலாமையினால சில குறைகளை நான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் வைத்திருக்கலாமே தவிர, குடும்பத்தின் மீதான அக்கறை, குழந்தைகள் மீதான அக்கறையில் என்னுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றவாறு நான் குறைவர தான் நடந்திருக்கிறேன். அப்பா ஒரு ஒரு 10 மணிக்கு மேலே காலையில் மரமெல்லாம் கல்லில் இறக்கி விட்டுட்டு உணவு சாப்பிட்டு தூங்குவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பு ஏதோ ஒரு புத்தகங்களை வாசிப்பார். ஆரம்பத்தில் எங்கள் பள்ளிக்கூட புத்தகங்களை எடுத்து வாசித்தார். அதன் பிறகு வந்து ஒரு முறை அம்புலி மாமா என்ற புத்தகத்தை ஒரு தேநீர் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வாசித்தார். அப்புறம் நான் வாசிக்கிறத பார்த்துட்டு, இது போன்ற புத்தகம் பழைய புத்தக கடையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி ஒரு நகரத்தில், அப்பொழுது நான் குமாரபாளையத்தில் இருந்தோம், அந்த இடத்துல போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு ₹1 அப்போல்லாம் ஒரு புத்தகம் 8 அணா இருக்கும். 2 புத்தகம் வாங்கினா ₹1. அப்போ நான் வாங்கிட்டு வருவேன். வரும்பொழுதே வரவே நான் வாசிக்கிடுவேன். வீட்டுக்கு வருவதற்குள்ள 2 புத்தகத்தில் ஒரு புத்தகத்தை குறைச்சிப்பேன். நான் வாசித்த புத்தகத்தை அப்பாட்ட கொடுத்துட்டு, வாசிக்காத புத்தகத்தை அவர் வாசித்து முடிப்பதற்குள்ள நான் வாசிச்சிருவேன். அவர் ஏதோ ஒரு சில பக்கங்களை வாசித்து விட்டு அவர் உறங்கிடுவார். அப்புறம் நானாக வந்து காசு சேர்த்து எனக்கு விளையாட்டு நேரங்களில் சாப்பிடுவதற்காக, தின்பண்டம் வாங்கி தின்பதற்காக கொடுக்குற காசையெல்லாம் அப்போ இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து வாங்க ஆரம்பித்தேன். 2 பழைய புத்தகத்தை திருப்பி கொடுத்தா இன்னொரு பழைய புத்தகம் வந்து படிக்காத புத்தகத்தை வந்து அவர் திறக்காத வாங்க முடியும். அப்படி 2 புத்தகத்தை கொடுத்து ஒரு புத்தகம் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி அதுலேருந்து ரத்தனபாலா, அதுபோல் வந்து கதைகள், அப்புறம் கிரைம் நாவல், மாலைமதி, ராணிமுத்து, இது போன்ற வந்து அடுத்தடுத்த விடலை பருவ காலத்து கதைகள் வாசிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் பாக்கெட் நாவல், கிரைம் நாவல், ராஜேஷ்குமார், ராஜேந்திரகுமார், சுபா, பட்டுக்கோட்டை பிரபார் வழியாக ஜெயகாந்தன், ஜானகிராமனுக்கு வரோம். அப்போ தான் ஒரு புது உலகம் நமக்கு அறிமுகமாகுது, வாழ்க்கை அறிமுகமாகுது. ஏன்னா 2 பேருமே, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அனார்கிஸ்ட் வாரியான ஒரு போக்கு உள்ளவர் ஜெயகாந்தன். எந்த ஒரு சட்டகத்துக்குள்ளும் கட்டுப்படாத வந்து ஒரு எழுத்து, ஆன்மீகமும் கலந்து எழுதுவார். அதாவது பாட்டாளி வர்க்கத்தை சேர்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை அலைச்சல்களும் இருக்கும், உயர்தட்டு பார்ப்பன மனிதர்களுடைய வாழ்க்கையும் கலாச்சாரமும் உடப்புணைவாக எழுதப்பட்டிருக்கும். ஜானகிராமனுடைய எழுத்து முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர் அடுக்கு. நான் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து இதுவரை நான் சந்தித்தேன். நம்மலாம் அப்போல்லாம் ஐயன்களை பார்ப்பனர்களை நம்ம ஏதோ ஒரு கோவிலில் இந்த மாதிரி இடங்கள்ல தான் சந்திப்போம். பெரிய அளவுக்கு கோயில் சார்ந்த நம்பிக்கை, விசேஷம், கொண்டாட்டம் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு குடும்ப பின்னணியும் எங்களுக்கு கிடையாது. அம்மாவுக்கு அந்த சனிக்கிழமை விரதம், பெருமாளுக்கு ஒரு சாமி கும்பிட்றது, ஒரு சிந்தின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருப்பது, அந்த மாதிரி அதாவது செய்வாங்க. வருஷத்துக்கு 4ஆங்கிழமைன்னு சொல்லி அப்போ பெருமாளுக்கு வீட்டில் படையல் படைப்பாங்க. எப்பயாவது ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. எங்களெல்லாம் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அல்லது ஏதோ ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனைக்காக வேண்டி அருள் வாக்கு கேட்குறேன்னு சொல்லிட்டு கருப்பராயன், முனியப்பன் இப்படி போயிட்டு வருவாங்க. மற்றபடி எங்களில் யாருக்கும் வந்து ஒரு முறைப்படியான வந்து பழக்கங்கள் கிடையாது. அப்போ அந்த ஜானகிராமனுடைய எழுத்து, கோவில், கலை இந்த மாதிரிலாம் படிக்கும் பொழுது வித்தியாசமாக இருந்தது, ரசிக்க முடிந்தது. அப்புறம் திடீர்னு சாண்டில்யன், அப்படி வரலாற்று புதினங்கள்லாம் அந்த சமயத்தில் வந்து பொன்னியின் செல்வன் வாசிக்க ஆரம்பிச்சு, அது ஒரு பக்கம். அப்போ நிறையா வந்து நூலகங்களுக்கு போகிறது, தனியார் நூலகத்துக்கு போகிறது, புத்தகங்கள் நிறையா வாசிக்க, அந்த நண்பர்கள் உருவாகிறது. அப்புறம் கையெழுத்து பத்திரிகை, அப்புறம் தட்டச்சு பத்திரிகை நம்மளே வந்து தயார் பண்ணலான்னு சொல்லி பண்ணுறது, அதை ஒட்டி வந்து இலக்கிய கூட்டங்களுக்கு போக ஆரம்பிப்பது. அப்படி தான் அது பெருமாள் முருகனுடைய ஏறுவெயிலுடைய அந்த நூல் வெளியீட்டை ஒட்டி அவருடைய விமர்சன கூட்டம் நடந்துச்சு. வந்து ஈரோட்டில் பெரியார் மன்றத்தில். இந்த கூட்டத்திலலாம் போய் நம்ம பங்கெடுத்துக்கிட்டோம். அவருடைய ஏற்புரை கேட்டோம். அப்புறம் அவருக்கு சிறு வயதாக இருந்தது. அப்போ தான் அவர் கல்லூரி வாழ்வில் ஆசிரியர் வேலைக்கு போன புதிதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பெருஞ்சித்தனார், பொழிலன், கலவையா, அப்புறம் மணியரசன், இந்த மாதிரி அரசியலும் கலந்து அந்த கூட்டங்களுக்கும் போகிறது, இந்த கூட்டங்களுக்கும் போகிறது, ஆமாக்ஸு, போவேல்சாமி, ரவிக்குமார், இந்த கூட்டத்தினுடைய அந்த காலங்களில் பிரளயமாக எழுந்த பின்னவனித்துவம், அமைப்பியல்,
இதெல்லாம் குறித்து வந்துட்டு கூட்டங்களுக்கு போய் அது என்ன படிக்கிறோம்னே தெரியாமல் வந்து படிப்பதற்கு முயற்சி செய்கிறது. இன்னொரு பக்கம் அந்த யதார்த்த எழுத்து தான் நமக்கு சரியாக புரியக்கூடியதாக இருக்கிறது. 100 பக்கத்தில் வெறும் எழுத்துக்களை மட்டும் குவிச்சு உணர்வுகளை கடத்த முடியாமல் போகிறது, ஒரு விடுகதையை படித்தது போன்ற, விடை தெரியாத ஒரு விடுகதையை படிக்கிறது போன்றான அந்த பின்னெழுத்துவ நாவல்கள், புனைவுகள், நூல்கள்லாம் வந்து எனக்கு பெரிய குழப்பத்தை உருவாக்குச்சு. இதெல்லாம் ஒரு வகையில் வாசிக்கிறவர்களை மிரட்டுகிற, அச்சுறுத்துகிற, புத்தகங்களில் வந்து அந்நியப்படுத்துகின்ற ஒரு அறிவு மேட்டுமைவாதிகள், இன்டலெக்சுவலுடைய வந்து தந்திரமோ அப்படிங்கிற மாதிரி கூட சந்தேகங்கள் வந்தது. அப்படி அதெல்லாம் தெரிஞ்சு அதை பற்றிலாம் பேசினா தான் நம்மளை வந்துட்டு அப்டேட்டடு அல்லது ஒரு புரட்சிவாதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்களோ, ஒரு ஃபேஷனை எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டு நம்ம அப்படி சொல்லாடல்களை பின்னாடி பெருங்கதையாடல், சிறுகதையாடல் அப்படி இப்படிலாம் வந்துட்டு நம்ம வந்து வாசிக்க ஆரம்பித்தோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பயணித்தோம். எல்லாமே வந்து எதுவுமே வீணாக போகிறது இல்லை. எப்படி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்ல உணவாக இருந்தாலும் தீய உணவாக இருந்தாலும் அதற்குரிய பலனை நம்மளை உடம்பலை ஏற்படுத்திக்கிறதோ, தாக்கத்தை உருவாக்கிக்கிறதோ, அது போலத்தான் நூல்களும் வாசிப்பும் நமக்குள்ள நன்மை தீமைகள் உருவாக்குது. இதனுடைய நெருக்கடியான காலகட்டத்தில் என்னை நானே ஆற்றுப்படுத்தி கொள்வதற்கும், பல பேர்த்துக்கு ஆறுதலை சொல்வதற்கும், அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத பிரச்சனைகளை எந்த கோணத்தில், என்னுடைய வாசிப்பின் கோணத்தில் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆற்றுப்படுத்துவதற்கும் பெரிய அளவுக்காக இருந்தது. ஒரு நம்பிக்கையை நம்ம ஒரு வித்தியாசமான சராசரியான மனிதன் அல்ல, நம்ம ஒரு சற்று மேம்பட்ட மனிதன் என்கின்ற, அதாவது நம்ம வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு பொருளை சேர்த்துருக்குறோம். அதாவது பொருள்னா அதற்கான அர்த்தத்தை கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்குறோம். அதனுடைய அச்சமிச்சங்களை கூட நம்ம காப்பாற்றி கொண்டு வருகிறோம் அப்படிங்கிற இதெல்லாம் இப்போ தெரியுது. இப்போ ஃபோன் வந்துருச்சு, நிறையா நேரங்களை காணொலிகள் மூலமாகவே நம்ம பார்க்குறோம். முகநூல்ங்கிறது கூட இப்போ பிடித்தம் இல்லாமல் யூடியூப்புக்குள்ளேயே போயிட்டு நம்ம அதிலேயே இந்த மாதிரி நம்மளே சில பதிவுகளை போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆனாலும் கூட ஒரு தாயை போல இந்த புத்தகங்கள் தான் நமக்கு இன்னும் கூட கொண்டாட்டி வரலாம். அல்லது வந்து பிள்ளைகள் வந்து விடலாம், பேரன் பேத்திகள் வந்து விடலாம். ஆனால் தாய் என்பவள் எப்பொழுதும் தாய் தான். புத்தகம் என்பது எப்பொழுதும் நமக்கு தாயை போன்றது தான். தாய்கிட்ட இருந்து நம்ம பெறக்கூடிய விஷயங்களை சாகும் வரை நம்மளால் மறக்க முடியாது. தாய் கொடுத்த அன்பு, தாய் சொன்ன கற்பனை காட்டிய உலகம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய உடலும் செயலிழந்து போய் நம்ம உடங்கி போகும் பொழுது நம்முடைய அந்த தாய் நமக்கு புத்தகம் நமக்கு காட்டிய உலகம்தான், அதுக்குள்ளே தான் நம்ம வந்து வாழ்வோம். அதாவது படித்தவர்களை சொல்கிறேன், அதாவது இலக்கிய வாசிப்பு உள்ளவர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம். இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்கிறது கண்டிப்பாக ஒரு இலக்கியத்தை படிக்கிறவனுக்கு இயல்பாகவே உண்டாகிவிடும். அந்த வகையில் நூல் பல கற்றது என்பது என் தலைமுறையில் நான் வித்தியாசமானவனாக இருப்பேன் அப்படின்னு தோணுது. ஏன்னா என்னுடைய மகன் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வீட்டில் இருந்தாலும் ஒரு நாளும் இந்த புத்தகத்தை, இந்த மாதிரியான புத்தகங்களை எடுத்து 1-2 பக்கங்களை வாசித்ததில்லை. எங்கள் துணையார் முயற்சி பண்ணாங்க, அவங்களால முடியல. என் மகளுக்கு இந்த பழக்கத்தை எப்படியேனும் நான் திணித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறையா நூல்களை பரிந்துரைச்சோம், வாங்கி கொடுத்தேன். பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போனேன், பல விஷயங்களுக்கு ஊக்கப்படுத்தினேன். ஆனாலும் கூட அவர்களும் வாசிக்கலை. ஆகவே என் தலைமுறையில் இந்த மாதிரி தீவிரமான ஒரு நூல் வாசிக்கூடியவனாக நான் தான் இருக்கிறேன். இதற்கு தான் எனக்கு ஒரு வாரிசு இல்லைங்கிற வருத்தம். மற்றபடி சொத்துக்கு வாரிசு அப்படி இருந்தால் தானே, சொத்துக்கு வாரிசு என்ற ஏக்கமோ அல்லது வேற குடும்பத்திற்கு வாரிசு இல்லைங்கிற ஏக்கமோ தான் கிடையாது. இந்த வாசிப்புக்கு, சிந்தனைக்கு, வித்தியாசமான முயற்சிகளுக்கு, சோர்வுறா மனப்பாங்கிற்கு, மெய்ப்பொழுதும் சோராதிருத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த மனநிலைக்கெல்லாம் பொருத்தமான ஒரு வாரிசு இல்லை என்பதுதான் வருத்தம். எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் இந்த ஒரு வெறுமை வந்து இருக்கும், அல்லது வந்து ஒவ்வொரு தீவிரமான இலக்கிய வாசகனுக்கும் வந்து ஒரு தீவிரமான மனநிலை இருக்குது. இன்னொன்று சாபக்கேடு என்னன்னா, நிறையா படிக்கிறோம், அதை வந்து பகிர்ந்துக்க முடியாத ஒரு வளர்ச்சியான உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். மனம் விட்டு பேசி இலக்கியங்களை, எழுத்துக்களை, மனித வாழ்க்கையை, அதனுடைய உன்னதங்களை, இருண்மைகளை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புரிந்து கொள்ள முடியாத புதிர்களை, இதெல்லாம் வந்து பேசி மகிழ்வதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சரியான துணை இல்லாமல் இருப்பது வருத்தம். அது மாறும்.
இப்போ நிறையா ஊருக்கு மாவட்டத்திற்கு புத்தக திருவிழாக்கள் நடக்குது. புத்தகங்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் விற்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏதாவது புத்தக அடுக்குகளில் அலங்காரமாக உட்காந்துட்டு இருக்குதா, அல்லது மனிதர்களுடைய இதயங்களில் பூந்து வாய் மூலம் வார்த்தைகளாக அடுத்தவனுக்கு பயனளித்து கொண்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு இந்த தாய் கிடைத்தது, அடையாளம், நான் இவர்களை அடையாளம் கண்டு கொண்டது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. மேலும் பேசுவோம் பல அனுபவங்களை. எல்லா விஷயங்களிலும் அரசியல் இருக்கிறது. குடிக்கிற தண்ணி, வீசுகிற காற்று, ஓடுகிற ஆறு, கடல், எல்லாத்துலேயும் இன்றைக்கு அரசியல் புகுந்து விட்டது. வாசிப்பும் ஒரு அரசியல் தான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.